அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அலைடு மேத்தமேட்டிக்ஸ் 1ல 5th யூனிட் பார்க்க போகிறோம். அதில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்ற ஒரு ஈஸியான இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்ட்ஸில் படிக்கிற அலைடுக்கும் வருது, இன்ஜினியரிங் மேக்ஸ்லேயும் வருது. ஸோ டாபிக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். முதல்ல நம்ம கர்வேச்சர்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கர்வேச்சர் வந்து ரேட் ஆஃப் பெண்டிங் ஆஃப் த கர்வ். எந்த அளவுக்கு ஒரு கர்வ் பெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பென்னு எடுக்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறோம்னா இது பெண்ட் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, ஒரு சர்க்கிள் எடுக்கும்போது நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது பெண்ட் ஆகிருக்கும், அதாவது வளைஞ்சு இருக்கும். நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது பெண்ட் ஆகி அதாவது அந்த வளைவில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக சாஞ்ச மாதிரி போகும். அதுதான் ரேட் ஆஃப் பெண்டிங் ஆஃப் த கர்வ் தான் நம்ம கர்வேச்சர் சொல்கிறோம். கர்வேச்சரோட ரெசிப்ரோக்கல் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இங்கே நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ கர்வேச்சர் கேட்டாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிட்டு அதோட ரெசிப்ரோக்கலாக நம்ம போட போகிறோம். முக்கியமாக கேட்குற டாபிக் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபைன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிவன் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நம்ம ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ரோ ஈக்குவல் டு 1 + y1 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை y2. இங்கே y1 அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதாவது dy/dx. y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், x இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ y1 வந்து dy/dx அட் த பாயிண்ட் வேல்யூ, y2 வந்து செகண்ட் டெரிவேட்டிவ், அப்போ d² y/dx² அட் த பாயிண்ட் வேல்யூ. இந்த அட் த பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஒருவேளை இந்த அட் த பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது dy/dx வந்து இன்ஃபினிட்டி வருது, அதாவது டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா ஹோல் திங் வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ அந்த கேஸில் நமக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த y1 y2க்கு பதிலாக x1 x2 வரும். இங்கே y1 dy/dx சொல்கிறோம் இல்லையா, அப்போ x1 என்னவா இருக்கும், dx/dy. ஸோ அதுதான் அடுத்த ஃபார்முலா. Okay, if dy/dx equal to infinity, then radius of curvature rho equal to 1 + x1 square the whole power 3/2 divided by x2. அப்போ x1 ன்றது இங்கே xனா அந்த x தான் நியூமரேட்டர்ல இருக்கணும். அப்போ dx/dy. அப்போ இந்த இடத்துல x டிபெண்டன்ட், y இண்டிபெண்டன்ட் அர்த்தம். ஓகே, அண்ட் x2 வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y, d²x/dy² at the point value. ஓகே, ஸோ அப்போ கர்வேச்சர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கர்வேச்சர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ரெசிப்ரோக்கலாக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கர்வேச்சர் அட் எ பாயிண்ட் வந்து 1/ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ ஒரு சர்க்கிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு சர்க்குலர் பாத்தில் இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் நடக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெண்டான மாதிரியே தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்கிறதுக்கோ இல்லை ஸ்ட்ரெயிட் லைனில் வண்டி ஓட்டுறதுக்கோ பெண்டான ஒரு இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கோ வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு சர்க்கிள் நம்ம சொல்லும்போது சர்க்குலர் பாத்தில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பெண்டிங்லேயே தான் நம்ம நடந்துட்டு இருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் டேர்ன் ஆகிற மாதிரி நடந்துகிட்டே தான் இருப்போம் இல்லையா. அப்போது எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சர்க்கிளில் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேமாக தான் இருக்கும், which is nothing but radius of the circle. அப்போ ஒரு கிவன் கொஷின் அது சர்க்கிள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், சர்க்கிளுக்கு மேலே இருக்க எந்த பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிள்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் போது தான் நம்ம இதை போட முடியும். ஓகே, அதே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு பெண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ கர்வேச்சர் பெண்டிங்கே இல்லைன்னா கர்வேச்சர் அட் த பாயிண்ட் அட் எனி பாயிண்ட் 0. அப்போ அதனோட ரெசிப்ரோக்கல் சொல்லும்போது இன்ஃபினிட்டி வரும். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இன்ஃபினிட்டி. இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு சிம்பிளாக இருக்கிற ப்ராப்ளத்துல இருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்க ப்ராப்ளத்துக்கு நம்ம போகலாம். முதல்ல 2 மார்க் கொஷின் பார்த்துடலாம். இது ஒரு யூனிவர்சிட்டி 2 மார்க் கொஷின் தான். Find the radius of curvature of the curve xy equal to 1 at the point 1,1. இப்போ xy equal to 1 இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, நமக்கு அந்த என்ன கர்வ்னு ஐடென்டிஃபை தெரியலனால இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. ஸோ முதல்ல கிவன் கர்வ் என்னது, xy equal to 1. இதுதான் கிவன் கர்வ். இதை நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நம்மளோட எய்ம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். வழக்கமாக நம்ம எப்பவுமே dy/dx அது y எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதாவது y டிபெண்டன்ட் x இண்டிபெண்டன்ட் தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் 1 with respect to x. ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் எழுதுகிற பாருங்க, dx/dxன்னு அர்த்தம், அதாவது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். d/dx தான் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு வேரியபிள் அதே வேரியபிளை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு வந்துடும். ஓகே, இதே வந்து நான் d/dx ஆஃப் y, y எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா y வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல எழுதும்போது நம்ம dy/dxனே நம்ம எழுதுவோம். ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் இதுதான் நமக்கு தேவைப்படும். அதே போல் ப்ராடக்ட் ஆஃப் 2 எக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா uv இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா uv ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 வச்சுக்கிட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ நான் uவை வச்சுக்கிட்டு vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v டேஷ் ப்ளஸ் vயை வச்சுக்கிட்டு uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேஷ். ப்ராடக்ட்டில் இது 2 தான் இல்லை 3 4 இருந்தாலும் இதே தான், 1 வச்சுக்கிட்டு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் ரூல் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 ஃபார்முலா தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் போயிடலாம். ஸோ xy equal to 1ன்றது தான் கிவன் கர்வ் ஈக்குவேஷன். இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம்.
எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ஒய் அனதர் ஃபங்க்ஷன், ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அப்போ ப்ராடக்ட் யூவி ரூல் அப்ளை பண்ண போகிறோம். நான் எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx ப்ளஸ் இப்போ ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதே போல் இன்னும் ஒன்று மறந்துட்டேன். இங்கே கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், எக்ஸை தவிர எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ரிமைனிங் எதுவாக இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட், 2, 1 அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா அதோட ஆன்சர் 0. ஓகே, ஸோ ரைட் சைடில் இருக்கிறது இங்கே 1 எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதாவது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா 0. இதில் இருந்து நம்ம dy/dx என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த டேர்ம் ப்ராடக்ட்டில் இருக்கட்டும், y இன்ட்டு 1னா y ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் ரைட் சைடுக்கு வந்துச்சுன்னா மைனஸ் ஒய்னு வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு மைனஸ் ஒய். இதுலேருந்து நமக்கு dy/dx தான் வேணும். ஸோ dy/dx ஈக்குவல் டு ப்ராடக்ட்டில் இருக்கிற எக்ஸ் ரைட்டுக்கு போகும்போது டிவிஷனில் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், அட் த பாயிண்ட் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி y1 கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஃபார்முலா பிரகாரம் dy/dx இன்ஃபினிட்டிவாக இருந்தால் நம்ம வேறு ஃபார்முலா செலக்ட் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்ச கையோடய நம்ம என்ன பண்ணோம், அட் த பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1,1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ dy/dx அட் த பாயிண்ட் வேல்யூ 1,1. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணணும், மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1 ஸோ -1. அப்போ இதுதான் நம்மளோட y1ஓட வேல்யூ. y1 வந்து -1. இங்கே இன்ஃபினிட்டிலாம் வரல இல்லையா. இப்போ நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து வேல்யூ கான்ஸ்டன்ட், இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. இங்கே இருக்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இதை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ dy/dx வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது 1 more டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதாவது இப்போ y இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், y ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் dy/dxன்னு எழுதுறேன். இதுதான் dy/dx, ஆர் சிம்பிளாக நம்ம y டேஷ்னு கூட சொல்லலாம். இதை நான் 1 more டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா d/dx தான் ஆப்ரேட்டர், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா இதுதான் ஆப்ரேட்டர், dy/dx தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் இல்லையா. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா d²y/dx², செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் dy/dx இருக்குது. இதை நான் 1 more டைம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுனா செகண்ட் ஆர்டர் வரும். இங்கே 2 இருந்தால் ஆர்டர் 3ன்னு வரும். அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போ இங்கே d²y/dx². இப்போ ரைட் சைடில் பாருங்கள், நியூமரேட்டில் -y இருக்குது, டினாமினேட்டில் எக்ஸ் இருக்குது. அப்போ y வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், மேலேயும் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது, கீழேயும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வரும்போது நம்ம u/v ரூல் அப்ளை பண்ணணும். அதாவது டிஃப்ரென்சியேஷன் d/dxோ u/v. இங்கே uv ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, இது கோஷன்ட் ரூல் நம்ம சொல்லுவோம். எப்பவுமே டினாமினேட்டர்லேருந்து ஆரம்பிங்க, v இருக்கா, அப்போ டினாமினேட்டரில் v², அங்கிருந்து நியூமரேட்டர் ஆரம்பிங்க, v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ். ஏன்னா இங்கே மைனஸ் வரும். இந்த uv ப்ராடக்ட் ரூலில் வந்து ப்ளஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இது ரெண்டுத்தையும் மாற்றி எதுனாலும் உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஆனால் கோஷன்ட் ரூல் அப்படி கிடையாது. ஸோ அதனால் ஃப்ராக்ஷனில் வரும், டினாமினேட்டர் ஸ்கொயர், டினாமினேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், மைனஸ் நியூமரேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதுதான் ஃபார்முலா. இதை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டரில் நமக்கு இங்கே இருக்கிறது எக்ஸ், நியூமரேட்டரில் இருக்கிறது -y. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணணும், டினாமினேட்டரை எழுதிடுறேன், இன்ட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். -y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் dy/dx, அதாவது y எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண dy/dx. ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் நியூமரேட்டரை எழுதுகிறேன், டினாமினேட்டரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, இப்போ நான் சைன் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இது எல்லா இடத்துலையும் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எலாபரேட்டாக ஸ்டெப் போடுறேன். உங்களுக்கு புரிஞ்சது பிறகு நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த ஸ்டெப் வேணான்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் dy/dx மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய். அகைன் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே நமக்கு அட் த பாயிண்ட் வேல்யூ தான் வேணும் இல்லையா. அப்போது d²y/dx² அட் த பாயிண்ட் கிவன் பாயிண்ட் வந்து 1,1. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணணும், வெளியே மைனஸ் சைன் இருக்குது, -1. dy/dxக்கு அட் த பாயிண்ட் வேல்யூ தான் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த அட் த பாயிண்ட் போடும்போது கிடைச்சது தான் y1. அப்போ எங்கெல்லாம் dy/dx இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வருதோ அதுக்கு பதிலாக நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது -1 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் பை 1². சிம்பிளிஃபை பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் முதல்ல ப்ராடக்ட் பை 1² 1. ஸோ 1 + 1 2, 2/1 2 தான் வரப்போகுது. அப்போ y2ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்குன்னா 2 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம். ஓகே,
ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் நம்ம ரோன்னு மென்ஷன் பண்ணுறோம். ரோக்கு என்ன ஃபார்முலா? ஃப்ராக்ஷனாக வரணும். ஸோ ஈக்குவல் சைனுக்கு நேரம் அந்த டிவிஷன் பார் போட்டுக்கோங்க. 1 + y1 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை y2. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரோ ஈக்குவல் டு y1ஓட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்ச பாக்ஸ் போட்டிருக்கோம் -1. ஸோ 1 + -1 ஸ்கொயர் டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் +1 போட்டுக்கலாம். பட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். பை y2 வந்து 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டில் இதை ஸ்கொயர் பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருந்து சிம்பிளிஃபை பண்ணணும், அப்புறம் பவர், அதுக்கப்புறம் தான் இந்த டிவிஷனில் நம்ம போகிறோம். -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1. ஸோ 1 + 1 த ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை 2. ஸோ 1 + 1 2, 2 பவர் 3/2. இப்போ 2 வெறுமனே 2 கியூப் இருந்தால் 2 × 2 × 2 நம்ம சொல்லுவோம். ஆனால் 3/2 வரும்போது ரேடிக்கல் பவர் இருக்குது பாருங்க. ஸோ அது எப்படி போடணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ √x இருக்குது அப்படின்னா எக்ஸோட பவர் 1/2ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? 2 பவர் 3/2 இருக்குது. ஃபஸ்ட்டு ரேடிக்கல் பவர் வச்சு நம்ம எழுத போகிறோம். அப்போ √2 த ஹோல் கியூப்னு அர்த்தம். கரெக்டா? இல்லை உங்களுக்கு வேணும்னா 2 பவர் 1/2 த ஹோல் கியூப். ஏன்னா இது 2 பவர் இருக்கும்போது மல்டிபிள் பண்ணால் 3/2 சேம் வந்துடும். இப்போ √2 கியூப்னா √2வை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். √2 × √2 × √2. √2 × √2னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2√2. ஸோ இனிமேல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பவர் 3/2 வந்துச்சுன்னா 2 × √2. ஸோ அதை தான் நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரோ ஈக்குவல் டு 2√2 டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா ரோ ஈக்குவல் டு √2. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஒருவேளை நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா பாசிட்டிவ் தான் எழுதணும். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ்ன்னு சொல்லும்போது ஒரு டிஸ்டன்ஸ் தானே, அது ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது ஆக்சுவலாக 2 மார்க் கொஷின். இது உங்களுக்கு ஃபஸ்ட் சம் பண்ணுறதுல நான் எலாபரேட்டாக போட்டிருப்பேன். இவ்வளோ ஸ்டெப்லாம் நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்கெல்லாம் ஷார்ட்கட் பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கலாம். டேரெக்டாக சிலதுக்கு வேல்யூ தெரியுதுன்னா எழுதிக்கலாம். ஓகே ஓகே, இதுவும் அடுத்த பார்ட் எக்வேஷன் தான் இது. What is the radius of curvature at 3, 4 on the curve x² + y² = 25? இப்போ இந்த given curve பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும். x² + y² = a² டைப்பில் இருக்கு இல்லையா? இது என்னது உங்களுக்கு? சர்க்கிள், சென்டர் அட் ஆரிஜின், ரேடியஸ் வந்து 5ன்னு அர்த்தம். இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்போல்லாம் நான் சர்க்கிள் வருதோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா? For a circle, radius of curvature at any point on the circle is nothing but radius of circle. அப்போ சர்க்கிள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும், ஏன்னா சர்க்கிள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் டேரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ given curve is a circle. எப்படி வருது? x² + y² = 25 5² எழுதலாம். given curve is a circle with center என்னது இந்த இடத்துல? origin 0, 0 and radius = 5. For circle, radius of curvature is nothing but radius. So radius of curvature of the circle is nothing but radius of the circle. So rho = 5. இதோட நீங்கள் முடிச்சிடலாம். இல்லை எனக்கு இப்படி வேணா நான் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் போடலாம். நான் ரெண்டுமே இதில் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சர்க்கிள்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி போட முடியும். ஸோ அப்போ given curve நான் என்ன எடுத்துக்கிறேன்? x² + y² = 25. ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் பவர் என் இருக்குது அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதாவது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் வந்து வேரியபிள் பவர் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா n × x பவர் n - 1. ஓகே, ஸோ அப்போ d/dx ஆஃப் x², அதாவது x², எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா பவரை முதல்ல ப்ராடக்ட்டில் எழுதிக்கோங்க. பவரில் 1 குறைக்கணும். அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1, எக்ஸோட பவர் 1னா எக்ஸ் மட்டும் எழுதினா போதும். இதுவே உங்களுக்கு d/dx ஆஃப் y² வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன்னா y வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இங்கே x² மாதிரியே தான் y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 × y. முதல்ல பவரை ப்ராடக்ட்டில் எழுதிக்கோங்க. ஒய்யோட பவரில் 1 குறைங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸோட பவர் குறைச்சிட்ட பிறகு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 1 ஆகிடும், வேறு எதுவும் வராது. ஆனால் இங்கே ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது dy/dx வரும். இதை மறக்காமல் எழுதணும். பண்ணலாமா? இப்போ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n டைப்பில் இருக்குது. 2 × எக்ஸோட பவரில் 1 குறைஞ்சா 1, எக்ஸை பொறுத்து பண்ணுறோம், சேம் வேரியபிள், அதனால் வேறு எதுவும் வராது. ப்ளஸ் y² எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அகெயின்
அதே ஃபார்முலா 2 இன்ட்டு ஒய். ஆனால் ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா மறக்காமல் டிஒய் பை டிஎக்ஸ் எழுதணும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 25 வந்து கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதுலேருந்து நமக்கு டிஒய் பை டிஎக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த டேர்மில் தான் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 2x அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2x ரைட் சைடுக்கு வந்துச்சுன்னா மைனஸ் 2x. இதுலேருந்து நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வேணும். ப்ராடக்ட்டில் இருக்க 2y ரைட் சைடுக்கு போச்சுன்னா டிவிஷனில் வரும். ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்குது? dy by dx ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய். ஆனால் நமக்கு அட் த பாயிண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும் நமக்கு தெரியும். இப்போ அட் த பாயிண்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3,4 இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது dy by dx அட் த பாயிண்ட் வேல்யூ 3,4 அதை நான் போடுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 3 போனால் ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் 3/4. அப்போ y1ஓட ஆன்சர் மைனஸ் 3/4. ஓகே, அடுத்தது செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். u by v ரூல் போன சம்மில் போட்ட மாதிரியே தான். அகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். dy by dx ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? d² y by dx². டிவிஷனில் இருக்குது, நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் y இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. டினாமினேட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம், டினாமினேட்டர் ஸ்கொயர். அதே டினாமினேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். மைனஸோடு சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். மைனஸ் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் நியூமரேட்டர் எழுதுகிறேன், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ஏ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். சைன் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் ஒய், மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் டிவைடட் பை y2 y². இப்போ அட் த பாயிண்ட் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். d² y by dx². அட் த பாயிண்ட் என்னது? 3,4 இல்லையா? ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 4. இப்போ -4 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 3 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னா அட் த பாயிண்ட் வேல்யூ இஸ் நத்திங் பட் y1. இப்போ ப்ராடக்டில் -3/4 டிவைடட் பை y². y வந்து 4² அப்படின்னு வரும்போது 16. ஓகே, இப்போ நியூமரேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதை பார்க்கணும். ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன் வந்து இன்ட்டு 1/16 நான் மொத்தமாக இப்படி எழுதிக்கிறேன். இன்ட்டு 1/16 டினாமினேட்டரை ப்ராடக்ட்டில் எழுதும்போது ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். அப்போ 16 வந்து 1/16. இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே -4 இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒரு ஹோல் நம்பர், ஒரு ஃப்ராக்ஷன். அப்போ நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணணும் பை டினாமினேட்டர். ஆக்சுவலாக இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -9/4. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் இது எல்சிஎம், 4 தான் எல்சிஎம். 4 இன்ட்டு -4னா -16. ஸோ -16 -9/4 இன்ட்டு 1/16. -16 -9னா நமக்கு என்ன கிடைக்கும்? -25 இங்கே வரும்போது 16 இன்ட்டு 4னா 64 கிடச்சிடும். அப்போ இதுதான் நமக்கு y2ஓட வேல்யூ, -25/64. இப்போ நமக்கு y1ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, y2 தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபார்முலா எழுதுகிறோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ ஈக்குவல் டு 1 + y1² the whole power 3/2 divided by y2. So y1 1 plus y1 என்னது? -3/4. அதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ளஸ் ஆஃப் -3/4 the whole square. ஸோ முதல்ல ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் ஆட் பண்ணணும், அப்புறம் பவர் 3/2க்கு ரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டினாமினேட்டரோட சிம்பிளிஃபை பண்ணுற வழியை பார்க்கணும். y2 வந்து -25/64. ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம்? இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். டிவிஷனில் இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் வரும், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் வரும். அப்போ 3² 9/4² 16. ஸோ ரோ ஈக்குவல் டு அகெயின் இந்த டினாமினேட்டர் இன்ட்டு 1 ரெசிப்ரோக்கலாக நான் எழுதிக்கிறேன். அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம முன்னாடியே கூட எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் பை மைனஸ்னா ஓவரால் மைனஸ். ரெசிப்ரோக்கல் பண்ணால் 64/25 இன்ட்டு இந்த நியூமரேட்டர் டேர்ம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வருது பாருங்கள், 1 மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 3² 9/4² 16 the whole power 3/2. இங்கே ஆட் பண்ணிட்ட பிறகு தான் நான் பவர் 3/2க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். -64/25 இன்ட்டு எல்சிஎம் வந்து 16. ஸோ 16 + 9 the whole power 3/2. -64/25 இன்ட்டு 16 + 9 நமக்கு என்ன கிடைக்கும்? 25. 25 நம்ம 5² எழுதலாமா?
அதே போல் 16 வந்து 4 ஸ்கொயர். ஏன் இந்த மாதிரி எழுதுனா இந்த ரேடிக்கல் பவர் கேன்சல் ஆகும். நமக்கு தனித்தனியாக பவர் கொடுக்கும்போது பை 2 நமக்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும், கியூப் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் 64/25 இன்ட்டு இந்த ரேடிக்கல் பவர் தனித்தனியாக பவர் கொடுங்க. அப்போ ஆக்சுவலாக இப்படி கிடைக்கும் நமக்கு 5 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2னா 2 கேன்சல் ஆகிட்டு 5 கியூப்னு கிடைக்கும். அதே போல் 4 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ப்ராடக்ட்டில் ஆக்சுவலாக இங்கே வருதுன்னு அர்த்தம். கேன்சல் ஆகிட்டு 4 கியூப்னு நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் இங்கே எழுத போகிறேன். 5 கியூப் பை 4 கியூப். 4 கியூப்னா ஆக்சுவலாக நமக்கு என்னது 4 நாள் 16, 16 நாள் 64. இதுவும் 4 கியூப் தான். இல்லை ரெண்டுமே மாற்றிக்கலாம். நம்ம 64 4 கியூப்னு எழுதலாம், 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே 5 கியூப் பை 4 கியூப். 4 கியூப் கேன்சல் ஆகிடும் டிவிஷனில் வரதுனால. இங்கே 5 ஸ்கொயர் 5 கியூப் சப்ராக்ட் பண்ணிட்டு எங்கே ஹையஸ்ட் பவர் இருக்கோ அங்கே தானே எழுதுவோம். 3 - 2னா 1, அப்போது -5. ஆனால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். Since rho is always positive, therefore rho equal to 5. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சர்க்கிளில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்படியே ஆன்சர் முடிஞ்சிச்சா? இது வந்து வழக்கமாக போடுற மெத்தட். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம், அட் த பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம், இன்ஃபினிட்டி வரல. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம், அட் த பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஃபார்முலாவில் போட்டோம். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கிட்டே வரணும். ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவில் வந்தாலும் நம்ம பாசிட்டிவில் எழுதணும். சேம் ஆன்சர் வந்துடுச்சா? ஓகே. 2 மார்க் கொஷின் போது நம்ம கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ட்ரிக், அந்த பேசிக்கான விஷயங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் 5 மார்க் கொஷின் கூட 2 மார்க்கில் கேட்டு வைக்கிறாங்க, அது வேறு விஷயம். இன்னும் ஒரு கொஷின் இந்த பேட்டர்னில் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்க்க போது நம்ம பார்ட் பி கொஷின் பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்ட் பி கொஷின். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் √x + √y = √a at a/4, a/4. இது அட் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. √xனா ஆக்சுவலாக எக்ஸோட பவர் 1/2ன்னு அர்த்தம். √yனா ஒய்யோட பவர் 1/2ன்னு அர்த்தம். இங்கே நான் அந்த பேசிக்கான அந்த டெரிவேட்டிவ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம x பவர் n-ஓட டிஃப்ரென்சியேஷன், அதாவது d/dx ஆஃப் x பவர் n நம்ம என்ன பண்ணுவோம், n × x பவர் n-1 போடுவோம் இல்லையா? இப்போ √xனா எக்ஸோட பவர் 1/2ன்னு சொன்னேன். அப்போ d/dx of √xனா which is nothing but d/dx of x power 1/2. அப்போ xக்கு பதிலாக x வேரியபிள், nக்கு பதிலாக 1/2 இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாமா? பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்கள். 1/2 இன்ட்டு பவர் வந்து ப்ராடக்ட்டில் எழுதிக்கணும், இன்ட்டு x பவர் ஆஃப் -1 n-1. ஆஃப் -1 நமக்கு என்ன கிடைக்கும்? பவர் வந்து 1ல் அரை போச்சுன்னா அரை மைனஸ் ஆஃப். ஓகே. பவர் நெகட்டிவ் வந்தால் இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் பாசிட்டிவ் வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2. அப்போது 1/2 √x. இனி இதை நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். √xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 √x. ஓகே. ஓகே, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ கிவன் கர்வ் ஈக்குவேஷன் வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். கிவன் √x + √y = √a. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் with respect to x. எல்லா ப்ராப்ளமே டிஃப்ரென்ஷியேட் with respect to x தான் நம்ம ஃபஸ்ட் பண்ணுவோம். அட் த பாயிண்ட் வேல்யூ அந்த y1 கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் நம்ம இப்படியே வச்சுக்கிறதா மாத்திரதான் நம்ம டிசைட் பண்ணுறோம். மாத்திர மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இந்த வீடியோவில் போட முடியுமான்னு தெரியல, பார்க்குறேன். இப்போ √x இருக்குது. √x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னு சொன்னால் 1/2 √x. இப்போ √xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2 √x ப்ளஸ் √y அதே போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சேம் திங் தான், 1/2 √y. ஆனால் இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு பதிலாக y இருக்குது. அப்போ மறக்காமல் நம்ம என்ன போடணும் சொல்லுங்கள்? கரெக்ட், dy/dx போடணும். இங்கே கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் √a கான்ஸ்டன்ட்னா √aவும் கான்ஸ்டன்ட் 0 தான். இதிலிருந்து dy/dx நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த டேர்மில் தான் ப்ராடக்ட், இது ஒரு டேர்ம் ஆக்சுவலாக ப்ளஸ் இது செகண்ட் டேர்ம். இந்த டேர்மில் தான் dy/dx இருக்குது. இது அப்படியே வச்சுக்கலாம். பாசிட்டிவாக இருக்கிற இந்த டேர்ம் இந்த பக்கம் வச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ 1/2 √y into dy/dx equal to ப்ளஸில் இருக்கிற இந்த ரைட் சைடு கொஞ்சம் -1/2 √x. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு dy/dx மட்டும்தான் வேணும். இதனோட ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ரைட் சைடு பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். இப்போ dy/dx equal to ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே எழுதுங்க. இதனோட ரெசிப்ரோக்கல் சொல்லும்போது 2 √y/1. 2 கேன்சல் பண்ணிடலாம் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது? -√y/√x. இப்போ dy/dx நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -√y/√x. இதை தான் நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம அட் த பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a/4, a/4. அப்போ எக்ஸுக்கும் a/4 தான், ஒய்க்கு a/4 தான். அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ஈஸியாகவே சொல்லிடலாம் இல்லை?
yக்கு பதிலாக a/4 போகிறீங்க, ரூட் a/4 பை ரூட் a/4, ரூட் a/4 ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் தான் வரும், சைன் மைனஸ் இருக்குது. நான் போட்டே காமிச்சிடுறேன். இந்த அட் த பாயிண்ட் வந்து a/4, a/4. ஓகே, மைனஸ் yக்கு பதிலாக a/4 போடுறோம், பை எக்ஸுக்கு பதிலாக a/4 போடுறோம். டிவிஷனில் இருக்குது, கேன்சல் ஆகிட்டு -1. அப்போ இதுதான் நமக்கு y1ஓட வேல்யூ. இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுற பாருங்க, டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy/dx இருக்குது, அதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் என்னவா மாறும், செகண்ட் ஆர்டராக மாறும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் d²y/dx². ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது, நியூமினேட்டரில் y இருக்குது, y ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஃப்ராக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கும்போது u/v ரூல் அப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டர்லேருந்து நான் உங்களை ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். இப்போ டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணும், ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணனாகும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறுமனே எக்ஸ் மட்டும் வரும். டினாமினேட்டர் இங்கே எழுதுங்க, இன்ட்டு நியூமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ரூட் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், ஸோ ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ். அப்போ ரூட் ஒய் பண்ணும்போது 1/2 இன்ட்டு ரூட் ஒய், ஒய்யை பண்ணும்போது மறக்காமல் dy/dx எழுதணும். ஓகே, டினாமினேட்டர் எழுதிட்டோம், இன்ட்டு நியூமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபார்முலா பிரகாரம் மைனஸ், இப்போ நியூமினேட்டர் எழுதுங்க. நியூமினேட்டர் மைனஸோடு சேர்த்து தான் எடுத்திருக்கோம். மைனஸ் ரூட் ஒய் இன்ட்டு இப்போ ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு சைனை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இது ஒரு டேர்ம், இது ஃப்ராக்ஷன். அப்போ இதை நியூமினேட்டரோட மட்டும் தான் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் ரூட் எக்ஸ் பை 2 ரூட் ஒய் இன்ட்டு dy/dx, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூட் ஒய்யை இந்த ஃப்ராக்ஷனோட நியூமினேட்டரோட மல்டிபிள் பண்ணணும். ரூட் ஒய் இன்ட்டு ஒன்னா ரூட் ஒய் பை 2 ரூட் எக்ஸ் பை எக்ஸ். இது வந்து நமக்கு d²y/dx² எக்ஸ்பிரஷன். ஆனால் நமக்கு இதனோடது அட் த பாயிண்ட் வேல்யூ வேணும். அப்போது d²y/dx² அட் த கிவன் பாயிண்ட் a/4, a/4. இப்போ என்ன பண்ணோம், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ a/4 போடணும், ஒய்க்கோ a/4 போடணும். இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு ரூட் a/4 பை இங்கே ரூட் ஆஃப் a/4னா கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும், -1/2 மட்டும் கிடைக்குமா. அப்போ டேரெக்டாக நான் -1/2 மட்டும் எழுதிக்கிறேன். dy/dx அட் த பாயிண்ட் வேல்யூ வந்து நமக்கு என்னது, ஆக்சுவலாக அது y1ஓட வேல்யூ. y1க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், -1. அப்போ அந்த -1 நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட்டில் மைனஸ் சைன் வரும்போது மறக்காமல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அதே போல் ரூட் ஒய்னா ரூட் a/4 பை ரூட் a/4. ரூட் a/4 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 2 மட்டும் இருக்கும், நியூமினேட்டரில் 1 இருக்குது. ப்ளஸ் 1/2. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், a/4. ஃபஸ்ட்டு நியூமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணுறோம். முதல்ல மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1ஓட நியூமினேட்டர் வித் நியூமினேட்டர், டினாமினேட்டர் வித் டினாமினேட்டர். இங்கே டினாமினேட்டர்னா ஆக்சுவலாக 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 மட்டும் கிடைக்கும். 1/2 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை a/4. ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆனால் இது நம்ம பார்க்கும்போது திரும்ப ஆஃப் ப்ளஸ் ஆஃப், அரையும் கூட்டினா 1 இல்லையா. அப்போ ஆஃப் ப்ளஸ் ஆஃப்னா 1 நம்ம போட்டுக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை a/4. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 4/a. அப்போ இதுதான் நமக்கு எதனோட ஆன்சர், y2ஓட ஆன்சர். அப்போ y1 -1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், y2 வந்து 4/aன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா சொல்லுங்கள். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ ஈக்குவல் டு, அந்த ஈக்குவல் சைனுக்கு நேராக டிவிஷன் பார் போட்டுருங்க. 1 + y1² the whole power 3/2 divided by y2. Okay, so y1 ஸ்கொயர் பண்ண போகிறோம். -1² the whole power 3/2 divided by 4/a. எடுத்த உடனே முதல்ல இந்த ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இன்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதிக்கோங்க. 4/a ரெசிப்ரோக்கல் பண்ணால் a/4 இன்ட்டு, அப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 + 1 2 பவர் 3/2. போன சம்லே சொன்னேன் இல்லையா, 2 பவர் 3/2னா நமக்கு என்ன வரும், 2 இன்ட்டு ரூட் 2 ரூட். இப்போ ப்ராடக்டில் இருந்து கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். இப்போ a √2/2. அகைன் 2 நம்ம என்ன எழுதலாம், √2 இன்ட்டு √2 எழுதலாம் இல்லையா, √2 இன்ட்டு √2. ஏன்னா √2 மல்டிபிள் பண்ணும்போது தான் 2 கிடைக்கும். ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா we are getting answer as a/√2. ஸோ ரோவோட ஆன்சர், அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ஆன்சர் வந்து a/√2. அதனோட தொடர்ச்சி இந்த சம்ம போட்டெல்லாம் நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் xy² = a³ - x³ at a, 0. அப்போ கிவன் சொல்யூஷனில் கிவன் கர்வோட ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுத போகிறோம்,
xy square equal to a cube minus x cube. இது equation 1 நான் எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன், differentiate with respect to x பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் பாருங்களேன். யூவி ரூல், ஏன்னா எக்ஸ் இருக்குது, ஒய்யும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் இருக்குது, யூவி ரூல் நம்ம அப்ளை பண்ணணும். ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்று ப்ராடக்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ் பர் என் டைப்பில். அப்போ என்ன வரும், 2y வரும். ஆனால் இதோட நிறுத்திடணுமா, கூடாது. ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இங்கே ஒய் இருக்குது. அப்போ மறக்காமல் dy/dx நம்ம போடுறோம். முக்கியமான விஷயம், இங்கே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் இப்போ ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வரும். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஏ கியூப், ஏ கான்ஸ்டன்ட், அப்போ ஏ கியூபும் கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் இஸ் 0. தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. அதுவே ப்ராடக்ட்லேயோ டிவிஷன்லேயோ இருந்தது அப்படியே வரும். அந்த மாதிரி சம் வரும்போது நான் சொல்கிறேன். மைனஸ் எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவர் வில் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பவரை ப்ராடக்ட்டில் எழுதணும். ஸோ 3 ப்ராடக்ட்டில் எழுதணும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும், 1 குறையும். 3ல் 1 போச்சுன்னா 2, அப்போ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். நம்மளோட எய்ம் dy/dx கண்டுபிடிக்கிறது தான். ஒரு டேர்ம் ப்ளஸ் அனதர் டேர்ம். அப்போ dy/dx இருக்கிற டேர்மை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுப்போம். இந்த ஒய் ஸ்கொயரை ரைட்டு கொண்டு போகிறோம். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1னா ஒய் ஸ்கொயர், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், வேரியபிள், அதுக்கப்புறம் அந்த டெரிவேட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஆல்ரெடி இருக்கிறது மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரைட் சைடுக்கு வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர். நமக்கு dy/dx தான் வேணும். ஸோ dy/dx மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு இங்கே ப்ராடக்ட்டில் இருக்குது, அப்போ இங்கே வரும்போது டிவிஷனில் வரும். அதுக்கு முன்னாடி டிவிஷன் பார் போட்டுறேன். ரைட் சைடில் இருக்கிறத எழுதுகிறேன். 3x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2xy. இதை கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், அட் த பாயிண்ட் வேல்யூ மறக்காமல் கண்டுபிடிக்கணும். அட் த பாயிண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a,0, y வந்து 0. okay, so dy/dx at the point a, 0. y பாருங்க, y 0. இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு அப்படியே போடுறேன். மைனஸ் 3a ஸ்கொயர் மைனஸ் 0 டிவைடட் பை 2 இன்ட்டு a இன்ட்டு 0. இது உங்களுக்கு புரியுறதுக்காக தான். ஆக்சுவலாக minus 3a square by 0. anything by 0 infinity. நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் போகணுன்னு அவசியம் இல்லை. dy/dx equal to infinity டேரெக்டாக எழுதினா கூட ஓகே. அப்போ இன்ஃபினிட்டி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வழக்கமாக போகிற அந்த y1 y2 யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார்முலா சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், dx/dy தான் நமக்கு வேணும். ஸோ therefore dx/dy எடுக்கிறோம். இந்த dy/dx இருக்குல்ல, இது ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கிறோம். 2xy by minus 3x square minus y square. ஓகே, அப்போ இதனோட அட் த பாயிண்ட் வேல்யூ தான் நமக்கு என்னது, dx/dy at the point a, 0. yக்கு பதிலாக 0 போட்டால் நியூமரேட்டர் 0, 0 பை இது தலைகீழாக வரும் இல்லையா. அப்போ இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0 ஆர் 0 by anything is 0. அப்போ x1ஓட வேல்யூ தான் நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம அகெயின் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எது, dx/dy. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, x1 0 கிடச்சிருது. அப்போ எக்ஸ்ன்னு நம்ம என்ன பண்ணணும், dx/dy. அப்போ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஈவன் தோ நம்ம கொஸ்டினை ஸ்டார்டிங்கில் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். எல்லா சம்மும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான். அட் த பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு y1, அதாவது dy/dx இன்ஃபினிட்டி வரதுனால இதை தலைகீழாக மாற்றிக்கிறோம். அப்போ இங்கே டினாமினேட்டரில் y இருக்கிறதுனால இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் y தான் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த ப்ராப்ளத்தில். ஸோ டிஃப்ரென்ஷியேட் to with respect to y. அப்போ y தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் டிபெண்டன்ட் ஆகிடும். போன முன்னாடி வந்து எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னா 2x மட்டும் போடுவோம், ஒய் ஸ்கொயர்னா இன்ட்டு 2y dy/dx போடுவோம். ஆனால் இங்கே மாறி வரும். அந்த விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அகெயின் இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கோஷன்ட் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். d²x/dy ஸ்கொயர், டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணுறோம். 3x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டர் இன்ட்டு. இப்போ மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு xy இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல யூவி ரூல் அப்ளை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால அது அப்படியே வரும். இப்போ 2xஐ வச்சுக்கிட்டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற 1 ப்ளஸ் 2yஐ வச்சுக்கிட்டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx/dy. இதுதான் முக்கியமான இடம் உங்களுக்கு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் வந்துச்சுன்னா அது அப்படியே வரும். அதனால் இந்த 2 அப்படியே வச்சுக்கிட்டு 2 வந்து ரெண்டுத்துலேயும் அப்படியே வரும். ஓகே, ஸோ 2xஐ வச்சுட்டு ஒய்யை பொறுத்து பண்ணுறதால 1 வருது. நம்ம வழக்கமாக ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது dy/dx பண்ணுவோம். இங்கே ஒய்யை பொறுத்து பண்ணுறதால 1 ப்ளஸ் இப்போ 2yஐ வச்சுட்டு ஒய்யை பொறுத்து பண்ணும்போது dx/dy. ஃபார்முலா பிரகாரம் மைனஸ், இப்போ நியூமரேட்டரை எழுதணும். நியூமரேட்டரில் இருக்கிறது 2xy. இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்.
ஓகே, மைனஸ் இருக்குது, 3 கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால அப்படியே வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம வழக்கமாக 2x மட்டும் எழுதுவோம். ஆனால் இங்கே மறக்காமல் dx/dy எழுதணும். ஓகே, மைனஸ் ஒய் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2yயோட ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் போடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு அட் த பாயிண்ட் வேல்யூ மட்டும் தானே வேணும். இப்போ d²x/dy² அட் த பாயிண்ட் a, 0. அப்போ எங்கெல்லாம் y இருக்கோ அதுக்கெல்லாம் 0 ஆகிடும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், y இருக்குது, இது 0 ஆகிடும். இந்த டேர்ம் மட்டும் தானே வரும். -3a² இன்ட்டு 2x, எக்ஸுக்கு பதிலாக a போட போகிறோம். y 0, அப்போ 0 இன்ட்டு anything, இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இதை பற்றி நம்ம worry பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட்டில் இருக்குது, y 0 இல்லையா? அப்போ இந்த ஃபுல் டேர்முமே 0 ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் இது மட்டும்தான் வரப்போகுது. டினாமினேட்டரில் -3, எக்ஸுக்கு பதிலாக a போட போகிறோம். அப்போ a², yக்கு 0, இதுதான் இங்கே வரப்போகுது. கரெக்டா? இப்போ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 3 2s are 6, a² இன்ட்டு ஏனா a³. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, a ஸ்கொயருக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணணும், a⁴. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 6 9 3ஆல் கேன்சல் பண்ணால் இது 2 டைம் போகும், இது 3 டைம் போகும். ஸோ -2/3 a³ இது கேன்சல் ஆகிட்டு இங்கே தான் 1 வரும். அப்போது 2/3a. இதுதான் y2ஓட ஆன்சர், சாரி x2ஓட ஆன்சர். ஸோ x1 வந்து 0, x2 வந்து -2/3a. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும்? 1 + x1² the whole power 3/2 divided by x2. சஃபிக்ஸில் எழுதுனா அது டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 1 + x1. எப்பவுமே இந்த டைப் சம் போடும்போது 0 தான் வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது x2க்கான ஆன்சர் எழுதுகிறோம், -2/3a. 1ஓட பவர் எதுவாக இருந்தாலும் 1 தான் வரப்போகுது. நியூமரேட்டர் 1 தான். அப்போ டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா போதும். அப்போ என்ன கிடைக்கும்? ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 3a/2. ஓவரால் ப்ளஸ் பை மைனஸ் தான் மைனஸ் வரப்போகுது. இப்போ ரோ ஈக்குவல் டு -3a/2. நான் சொன்ன மாதிரி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா அந்த ரேடியஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ். ரோ cannot be நெகட்டிவ்னு எழுதலாம், இல்லை radius of curvature is always positive. Therefore, rho equal to 3a/2. இந்த காணொளியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான 2 டைப் ஆஃப் ஃபார்முலா பார்த்துருக்கோம். கர்வேச்சர்னால் எப்படி கண்டுபிடிக்கும்? இந்த சம் நம்ம போடலை, கேட்டால் நீங்கள் போடுங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த தலைகீழாக மாற்றி எழுதுறது தான் கர்வேச்சர். ஒரு சர்க்கிள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டைரெக்டாக நமக்கு என்ன வரும்? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு வந்துடும். இதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி 2 சம் போட்டுட்டோம். இன்ஃபினிட்டி வர மாதிரி ஒரு சம் போட்டோம். இதுக்கு போடல, சர்க்கிள் வர்றதுக்கு ஒரு சம் போட்டிருக்கோம். ஓகே, நேரம் இருந்துச்சுன்னா மற்றதுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.